பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம், இறைவனின் உலகளாவிய வடிவத்தைக் காணுதல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 55 ஸ்லோகங்கள் உள்ளன. கீதையின் மிக முக்கியமான மற்றும் சிலிர்ப்பூட்டும் அத்தியாயம் இதுவாகும். இதன் முக்கிய அம்சங்கள் இதோ. அர்ஜுனனின் விருப்பம். 10ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணரின் பெருமைகளைக் கேட்ட அர்ஜுனன், இறைவா, உமது அந்த பிரபஞ்ச வடிவத்தை, விஸ்வரூபத்தை நான் நேரில் காண விரும்புகிறேன் என்று வேண்டுகிறான். திவ்ய சக்ஷு, ஞானக்கண் சோகஸ்மெலி சாதாரண மனித கண்களால் அந்த பிரம்மாண்ட வடிவைக் காண முடியாது என்பதால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெய்வீக கண்ணை, ஞானக்கண், வழங்குகிறார். விஸ்வரூபக் காட்சி. அர்ஜுனன் கண்ட அந்த வடிவம் எல்லையற்ற முகங்கள், கண்கள் மற்றும் ஆயுதங்களைக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்ற பிரகாசத்துடன் அது விளங்கியது. அந்த ஒரே உடலில் முழு பிரபஞ்சத்தையும், தேவர்களையும் முனிவர்களையும் அர்ஜுனன் காண்கிறான். காலத்தின் வடிவம். அந்த பிரம்மாண்ட வடிவம் கௌரவர்கள் அனைவரையும் விழுங்குவதைக் கண்டு அர்ஜுனன் நடுங்குகிறான். யார் நீங்கள் என்று அவன் கேட்க, கிருஷ்ணர், நானே உலகங்களை அழைக்கும் காலன், டைம் என்று பதிலளிக்கிறார். நிமித்த மாத்திரம். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டுவிட்டனர். அர்ஜுனா, நீ ஒரு கருவியாக, நிமித்த மாத்திரம் மட்டும் இருந்து போரிடு என்று கிருஷ்ணர் அவனுக்கு கடமையை நினைவூட்டுகிறார். பயமும் சரணாகதியும். விஸ்வரூபத்தைக் கண்டு பயந்த அர்ஜுனன், தெரியாமல் கிருஷ்ணரை தோழன் என்று அழைத்ததற்காக மன்னிப்பு கேட்டு சரணடைகிறான். பின்னர் அவரது வேண்டுகோளுக்கிணங்க கிருஷ்ணர் மீண்டும் தனது 4 கரங்கள் கொண்ட வடிவம் மற்றும் சாதாரண மனித வடிவைத் தாங்குகிறார். முக்கிய செய்தி. வேதங்களாலோ தபசாலோ தானத்தாலோ காண முடியாத இந்த வடிவத்தை அனன்ய பக்தி, கலப்பற்ற பக்தி மூலம் மட்டுமே காண முடியும் என்று கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார்.